பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் தீமை என்னை விட்டு தொலைந்தது. நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் தீமை என்னை விட்டு தொலைந்தது. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் தீமை என்னை விட்டு தொலைந்தது. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை, உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை, உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. ஏங்கி ஏங்கி வாழ்வேன், ஏக்கத்தோடே வாழ்ந்தேன். ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன், நான் ஏக்கத்தோடே வாழ்ந்தேன். அன்புக்காக ஏங்கியே அழைந்தேன் ஐயா, அன்புக்காக ஏங்கியே அழைந்தேன் ஐயா. இயேசுவை போல உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், இயேசுக்காக வாழ்வேன், இயேசுவை தான் பின் தொடர்வேன். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் தீமை என்னை விட்டு தொலைந்தது. இயேசுவே, நான் உம்மிடத்தில் வந்த நாளில் உண்மையான அன்பை நான் கண்டேன் ஐயா. இயேசுவே, நான் உம்மிடத்தில் வந்த நாளில் உண்மையான அன்பை நான் கண்டேன் ஐயா. தூக்கி தூக்கி சுமந்தீர், என்னை தாங்கியே நடத்தினீர். தூக்கி தூக்கி சுமந்தீர், என்னை தாங்கியே நடத்தினீர். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதையா, உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதையா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் தீமை என்னை விட்டு போனதே. அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். அன்புக்காக ஏங்குகின்ற உள்ள
சொல்வேனையா. ஊரெல்லாம் உம் நாமம் சொல்வேனையா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் தீமை என்னை விட்டு தொலைந்ததே. தீமை என்னை விட்டு தொலைந்ததே. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் தீமை என்னை விட்டு தொலைந்ததே. தீமை என்னை விட்டு தொலைந்ததே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை முடிசூட்டி இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வைராக்கிய வாஞ்சியாய் தங்கியிருக்கிறார். அவருடைய கிருபையினாலே இந்த நாளை அடிஷ்னலாய் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன என்பதை தெல்ல தெளிவாய் புரிய வைக்கிற சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அழகாய் நடத்தி சென்று நம்மேல் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்ம இந்த நாளிலே நிறுத்தப் போகிறார். வருஷத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். இன்னும் இன்றைக்கு நாளைக்கு 2 நாளை முடிந்த பிறகு நாம் புதிய நியூ இயரை 2025 கொண்டாடி மகிழப் போகிறோம். ஆகவே இந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணி போல நம்மை காத்து வந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த நாளை அடிஷனலாய் தந்த நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவருக்கும் நம்முடைய திரியேக தேவனுக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி, இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். ஜாதிகள், all Gentiles and all kings shall see our righteousness. It means we are always doing the righteousness of the Lord. What is that righteousness? Seek and search the Lord's kingdom in the early morning first. Then all additional blessings will be added into it. It was written as per the words of Matthew chapter 6 verse 33. ஸோ மத்தேயு 6:33 படியாக முதலாவது தேவனுடைய நீதியை ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னவர், தேவ ராஜ்யத்தை தேவ நீதியை தேடும்படியாக இருக்கிற நமக்கு அநேக புறஜாதியார்களும் தேவனை அறியாத ஜனங்களும் அநேக ராஜாக்களும் நம்மிடத்திலே கர்த்தர் இருக்கிறார். அவருடைய வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தர் தான் இவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்பதை காணும்படியாய் கர்த்தர் செயல்படுகிற வருஷம் வந்துவிட்டது. ஆகவே கர்த்தருடைய மகிமை காண்பார்கள். எப்படியெல்லாம் however all the Gentiles and kings will see the Lord's righteousness from us என்பதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்பர் 1, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாராம், கையில் அலங்காரமான கிரீடமாக ராஜ முடியாக உருவாக்குறாராம். அப்போது the Lord is molding us as a crown of glory and royal diadem in the hand of our Lord. அவருடைய கரங்களில், கர்த்தருடைய காரங்களில் நம்ம ஒரு ராஜ முடியா, அவர் கிரீடமாக நம்மை உருவாக்கி அநேக ராஜாக்களும் புறஜாதிகளும் நம்முடைய மகிமையை காணும்படியாக செய்கிறார். நம்பர் 2, however the bridegroom rejoices over the bride, our God rejoices over us by making us keep on doing watchman prayer day and night.
அப்போது தொடர்ந்து நம்ம இரவும் பகலும் கண் விழித்து நாம் கர்த்தரை நோக்கி வாட்ச்மேனை போல, எப்படி ஒரு வாட்ச்மேன் டே அண்ட் நைட் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட்டு பார்க்குறாரோ அது போல் நாமும் ஒரு காவல்காரனை போல ஆண்டவரை நோக்கி ஜெப தூபத்தையும் துதி தூபத்தையும் அவருடைய வேத வசனத்தோடு கூடிய அவரோடு நாம் பேசுவதும் நம்மோடு அவர் பேசுவதும் ஆகிய வெளிப்பாட்டோடு தீர்க்க தரிசன வசனங்களின் உறுதிப்பாட்டோடு நம்மை ஜெபிக்க வைத்து அநேக ராஜாக்களும் அநேக புறஜாதியான ஜனங்களும் நம்முடைய மகிமையை காணும்படியாய் செய்கிறார். நம்பர் 3, without forsaking us and without seeing no more desolation in our areas, in our all the matters, Lord is making us to do righteousness, and all the Gentiles and kings will see our righteousness in this way. அதாவது நம்மை கைவிடப்படாதபடிக்கு கர்த்தர் காத்து கைவிடாமல் இருந்து நம்மிடத்தில் இவ்வளவு வருடங்கள் பாழாக்கப்பட்ட அந்த காரியங்கள் எல்லைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு இனி கைவிடப்படாத நகரம் என்றும் எப்சிபா என்றும் பியூலா என்றும் பெயர் பெறத்தக்கதாய் நம் தேசம் வாழ்க்கைப்படத்தக்கதாய் கர்த்தர் அவர் கைவிடாமல் இருந்து நம்மை அநேகர் நம்மிடத்திலே தேவனுடைய மகிமை காணும்படியாய் ராஜாக்களும் புறஜாதிகளும் தேவ மகிமையை காணும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 4, அவர் லேபர் வில் நாட் பி கிவன் இன் டு அவர் எனிமீஸ். நாம் என்ன பிரயாசம் எடுத்து என்ன உழைத்தாலும் அதன் பலனை இத்தனை வருடங்கள் சத்துருக்கள் அதை பறித்து கொண்டு போயிருக்கலாம். பெலிஸ்தியர்கள் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கர்கள், அசுத்தர்கள், அருவருப்பானவர்கள் நம்முடைய கையின் பிரயாசத்தின் பலனை அவர்கள் இவ்வளவு நாள் பறித்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இனி திஸ் டே ஆன்வர்ட்ஸ் our labor will not be given unto our enemies. ஸோ நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தொடவோ அதை எடுத்துக்கொள்ளவோ கர்த்தர் விட மாட்டாதபடிக்கு அவருடைய இன்டர்வென்ஷன், அவருடைய யுத்தம் கர்த்தருடையது, நான் அதை பார்த்துக்கொள்வேன் என்று சொன்னவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவராய் இருந்து அவரே சத்துருக்களையும் அவருடைய கிரியைகளையும் அவர் பார்த்து கொள்வார். நம்பர் 5, இப்படியாக சத்துருக்களோடு அவர் யுத்தம் செய்து நம்மிடத்திலே தேவனுடைய மகிமையை ராஜாக்களும் புறஜாதியாரும் காணும்படியாய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 5, பில்டிங் அப் த ஹைவே, ப்ரிப்பேர் த வே ஃபார் த பீப்புள், டேக் அவுட் தி அன்ஃபெய்த் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் அஸ் அண்ட் லிஃப்ட் அப் த விக்டோரியஸ் பேனர் ஃபார் த பீப்புள். அதாவது தொடர்ந்து நம்ம கர்த்தருக்காக நம் வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் பிள்ளைகள், அதாவது ஜனங்கள், தேவ ஜனங்களுக்காக, தேவனை அறியாத ஜனங்களுக்காக நாம் வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் தொடர்ந்து நாம் கிரியை செய்து கொண்டே இருக்க, தொடர்ந்து நம்முடைய காரியங்களிலே முடிவோ ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வாக்கின்படியாக ஜெயக்கொடியை நாட்டி தேவனுடைய மகிமையை நம்மிடத்திலிருந்து அநேக ராஜாக்களும் ஜாதிகளும் காணும்படியாய் கர்த்தர் செயல்படுகிறார். ஆகவே இந்த 5 விதத்திலும் கர்த்தர் செயல்படுகிற தேவனாய், நம்மையும் செயல்படுத்துகிற தேவனாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே தேவன் கண்டிப்பாகவே அவர் மூலமாக நாம் வெற்றி சிறப்போம், வீர நடை போடுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இப்பொழுது நம்முடைய நேசருடைய பாதப்படியிலிருந்து நம் நேசராகிய கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே எங்களையும் எங்கள் பிள்ளைகள், முழு குடும்ப அங்கத்தினர்கள், சொந்த பந்துகள், உற்றார உறவினர்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் எல்லா எல்லைகளையும் உடைய கரங்களுக்குள்ளாக அப்பா அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீரே மகிமைப்படத்தக்கதா இம்மட்டும் எங்களை ஆண்டவரே தகப்பனே எங்களை உருவாக்கி ஆண்டவரே அநேக ஜாதிகளும் அநேக ராஜாக்களும் எங்களுடைய மகிமையை காணும்படியா எங்களுடைய கையிலே அலங்காரமான கிரீடம் ராஜ முடியாக உருவாக்கி கொண்டு வருகிறீர். அப்பா எங்களை கைவிடாதபடிக்கு நீர் நடத்தி கொண்டு செயல்பட்டு கொண்டு வருகிறீர். இனி ஆண்டவரே தகப்பனே நாங்கள் கர்த்தாவை தொடர்ந்து உம்மோடு கூட உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து டே அண்ட் நைட் உம்மோடு வாட்ச்மேன் பிரேயரை செய்யும்படியாக எங்களை பழக்குவித்து கொண்டு வருகிறீர். அப்பா எங்களுடைய கையின் பிரயாசத்தின் பலனை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் சத்துருக்களுக்கு கொடாதபடிக்கு நாங்களும் எங்கள் பிள்ளைகள் முழு குடும்ப அங்கத்தினர்களும் அனுபவிக்கும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். அப்பா தொடர்ந்து வழிகளை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரை செவ்வையான பாதைகளை உருவாக்கும்படியாய் எங்களிடத்திலே காணப்படுகிற எல்லா அவிசுவாசமான கல்லையும் எடுத்து போட்டு தொடர்ந்து கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் எல்லா எல்லையெங்கிலும் ஜெயக்கொடியை ஜெயகிறிஸ்து நீர் நாட்டி எங்களை தொடர்ந்து ஜெயிக்க செய்து மகிழ்வித்து கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வல்லமையுள்ள புயம் ஓங்கிய கரம் எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் எங்களை வலதுகரத்தில் தீர்க்காய்ச்சி இடதுகரத்தில் செல்வத்தையும் கணத்தை இணைத்து ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய மகிமையை எங்களிடத்தில் நீர் இருப்பதை உம்முடைய வல்லமையை அநேக ராஜாக்களும் அநேக புறஜாதியாளர்களும் காணும்படியாய் நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து எங்களையும் பிள்ளைகளையும் முழு குடும்ப அங்கத்தினர்களையும் உருவாக்கி உடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும்படியாய் நாங்கள் சிறுகவும் நீர் மாத்திரம் பெருகும்படியாய் உடைய வல்லமில்ல கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருப்பீராக. நீரே கனம் பண்ணப்படுவீராக. சகல ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரனர் உண்மையே எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி கனம் பண்ணுகிறோம். இன்ப இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.